ஆட்ராப் டெலகிராம் பாட் ஆட்ராப் பார்த்தோம்ல, இதில் வந்து சொல்லியிருந்தேன். சீடு, ப்ளம்மு, இந்த கேமி அண்ட் இந்த டேப் ஸ்வாப்பு, மீம்ஃபை இன்னொன்று இருக்குது. ஓகேவா? மொத்தம் இதில் வந்து ஒரு 9 பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ரொம்ப கேர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுங்கள். மீதி நாளை வந்து சும்மா டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சீடு, இந்த லிங்க்கு, இந்த சீடை கிளிக் பண்ணாலே டெலகிராம் தான் போகும். ஓகேவா? இப்போ டெலகிராம் போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். இதுதான் சீடு ஆப்பு. சீடுக்குள்ளே போன பிறகு எப்படி வரும் ஞாபகம் இல்லை எனக்கு. வெயிட், இது ஸ்டார்ட்னு ஏதோ கொடுக்குற மாதிரி வரும் நினைக்கிறேன். அப்படி தான் வரும். வந்த பிறகு ஓப்பன், இந்த இங்கே மெனு இல்லை, மெனு கொடுத்த பிறகு ஓப்பன் சீட் ஆப் இருக்கா, இதை கொடுத்த பிறகு இங்கே ஓப்பன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணும். ஓகேவா? இங்கே ஓப்பன் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இங்கே மிஷின்ஸு, பூஸ்ட்டு, இது ரெண்டும் இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு மிஷின் உள்ளே போகணும். மிஷின் உள்ளே போயிட்டு இங்கே லாகின் இருக்குல்ல, இங்கே லாகின் டெய்லி லாகின் பண்ணோம். இதை கிளிக் பண்ணி 4 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டேன், அதனால் 4 நாள் எனக்கு லாகின் ஆச்சு. இதை கிளிக் பண்ணோம், என்னைக்கு வந்தோமோ அதை கிளிக் பண்ணால் அது வந்துடும். அந்த பிறகு காட்டிட் கொடுத்துட்டு அதேமாதிரி இங்கே ஃபாலோவர்ஸ் இருக்குல்ல, இது கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ண சொல்லும். ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லும். இதில் வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்லும். இந்த 5 ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த டோக்கன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை கொடுத்த பிறகு இதுதான் மிஷின்ஸ் முடித்தா நம்மளுக்கு வந்து இந்தமாரி டோக்கன் சீட் பேலன்ஸ், அதாவது சீடுன்னு ஒரு காயினை வந்து நமக்கு தருவாங்க. ஓகேவா? அடுத்தது பூஸ்ட்டுக்கு வாங்க. இந்த பூஸ்ட்டுக்கு வந்த பிறகு அந்த பூஸ்ட் எதுக்குன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு மெயின் ஆகுது பார்த்தியா, இங்கே பாருங்கள் 0.048 வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 0.048 வந்து மைன் ஆகுது. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பூஸ்ட். ஓகேவா? இந்த பூஸ்ட்டுக்கு வந்து அதில் ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும். இது வரணும். இந்த டாஸ்க்கு வந்து இதில் கிளிக் பண்ண பிறகு ஓப்பன் மிஷின் கொடுங்க. ஓப்பன் மிஷின் கொடுத்த பிறகு இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண பிறகு இந்த டாஸ்க் வந்து ஃப்ரீ, லைக் அண்ட் ரீட்வீட் எ போஸ்ட். அதை கிளிக் பண்ண பிறகு என்ன பிறகுன்னு வருது, அதை கிளிக் பண்ணால் ட்விட்டரில் போவோம். ட்விட்டரில் போய் அதை லைக் பண்ணணும், ரீட்வீட் பண்ணலாம் அவசியம்லாம் இல்லை. சும்மா பேக் அடிச்சா போதும். இங்கே ரெஃபர் எ ஃப்ரெண்டில் வந்து எதனா இன்னொரு அக்கௌண்ட்டு வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் செக்இன் ட்வைஸ்னால் இன்றைக்கி ஒரு நாள் செக்இன் பண்ணோம், நாளைக்கு ஒரு நாள் செக்இன் பண்ணால் இது முடிஞ்சிடும். இந்தமாரி பண்ணிவிட்டு இது ஒரு டாஸ்க் இப்போ இதை பண்ணணும்னு வச்சுக்கேன். இதை பண்ணிவிட்டு இங்கே வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு, அந்த மிஷின் சக்ஸஸ் வந்துடும். கொடுத்து காட்டிட்டு வந்த பிறகு அகைன் இதே கிளிக் பண்ண பிறகு இங்கே அப்டேட்னு இருக்கும், எங்கே அப்கிரேட்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணால் அப்கிரேட் ஆகும். ஓகேவா? இந்தமாரி அப்கிரேட் பண்ண இது வந்து இந்த மைனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த மிஷின்ஸ் வந்து காயின் தருவானுங்க. ஓகேவா? அது வந்து ஒரு டைம் தந்தாங்கன்னா அவ்வளோதான். எப்போனா ஒரு எக்ஸ்ட்ரா டாஸ்க் தந்தால் அதை முடிச்சு வச்சுக்கலாம், சும்மா அவ்வளோதான். ஆனால் அந்த மிஷின்ஸ் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அப்கிரேட் பண்ண தான் நமக்கு சீக்கிரமாக மைனிங் ஆகும், அதிக டோக்கன் கிடைக்கும். ஸோ பூஸ்ட்டில் போய்ட்டு இது சொல்லிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் டைமிங் ஒன்று, இது பார்த்தினா பிளான்டிங் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு இதை ஸ்டோரேஜ் டைமிங் பார்ப்போம். இப்போதைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 மணி நேரம் ஆச்சுன்னா வந்து இதில் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதை சொல்கிறேன், கிளைம் வந்து கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 0.4 சம்திங் ஏதோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்து அப்கிரேட் பண்ணணும். அந்தமாரி மொத்தம் ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கே நிறைய செலவாகும். அது போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதைக்கு இதெல்லாம் மிஷின் முடிக்க நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு கொண்டு வந்துச்சுன்னா நம்ம 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து சும்மா கிளைம் பண்ணால் போதும். இப்போ 2 மணி நேரத்துக்கு இருந்தோம்னா 2 மணி நேரம் முடிஞ்ச பிறகு வந்து கிளைம் பண்ணணும், அந்தமாரி இருக்கும். அதனால் இதை அப்கிரேட் பண்ணிக்கணும். அண்ட் வேறு என்ன, இந்த ட்ரீ லெவல் இருக்குல்ல, இந்த ட்ரீ லெவல் கொடுத்த பிறகு இந்த மைனிங் ஸ்பீடு, இதுலேயும் மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த கீழே எங்கே சொன்னால இதுலேயும் மைனிங் ஸ்பீடு, இந்த ரெண்டும் வந்து முக்கியமாக பண்ணணும். ஓகேவா? மைனிங் ஸ்பீடு இதில் தான் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஸ்டோரேஜ் லெவல், அவ்வளோதான். இந்த ஏர்ட்ராப்பு இப்போதைக்கு இவ்வளோ தான்.
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ சீடு முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக இந்த ஃபஸ்ட் சொல்கிறேன், மீதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இந்த ப்ளம்மு வந்து ஆல்ரெடி 2 பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, சும்மா அது இது சொல்லிக்கிறேன். இந்த ப்ளம்மு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பேர் ப்ளம்மு. இந்த ப்ளம்மில் வந்த பிறகு இந்த லான்ச் ஆப் கொடுக்கணும். இந்த ஸ்டார்ட் கொடுத்த பிறகு லான்ச் ஆப் தான் வரும் நினைக்கிறேன். லான்ச் ஆப் கொடுத்த பிறகு இதில் வந்து டைமிங்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், இந்த ரெஃபரெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்கள்ல, அவங்களால இதில் மேக்ஸிமம் இதில் வந்து 10 ரெஃபர் தான் பண்ண முடியும், ஓகேவா? 10 ரெஃபர் தான் பண்ண முடியும். இங்கே வந்து இங்கே இப்போ அவங்க 57 காமிச்சதில்ல, அவ்வளோதான். அதை வந்து இங்கே 50, 60, 100, 150லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 57னா 57, அவ்வளோதான். 57 தான் க்ளைம் பண்ண முடியும். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து க்ளைம் பண்ண முடியும், ஓகேவா? இந்தமாரி ஒரு நாளைக்கு நான் 2 டைம் தான் க்ளைம் பண்ண முடியும். ஏன்னா 8 மணி நேரம் எப்படி தூங்குவீங்க, அதனால் அதை விட்டுருங்க. இங்கே க்ளைம் பண்ண பிறகு இங்கே க்ளைம் பண்ண பிறகு அகைன் ஸ்டார்ட் ஃபார்மிங்னு வரும். இப்போ வந்து பாட் வந்து பக்கில் இருக்குது. அகைன் ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படின்னு கேட்கும். அகைன் கொடுத்து விட்ருங்க, ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணணுன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இதை ஃப்ரெண்ட்ஸு கிளிக் பண்ணி லிங்கை வந்து பார்த்தியா எனக்கு இவ்வளோ ரெஃபர் பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி லிங்கை பேஸ் பண்ணி யாருன்னா அனுப்பிச்சி விட்ருங்க. இது வந்து இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க் கிளிக் பண்ணால் ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. பாடுறா, ஓகேவா? அதான் பாட்டு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு பக்கில் இருக்குது, அதனால் இது சும்மா இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இது இன்னொன்று சொல்ல மாட்டேன். இதில் வந்து இந்த ஸ்டார்ட் ஃபார்மிங் சொன்னால இதுதான். ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்துட்டோன்னா இங்கே ப்ளேன்னு இருக்குது பார்த்தியா, ஜெம்மு, இது முக்கியம். ஏன்னா ஒரு டைம் ப்ளே இது ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுக்க ஓகே, இது மட்டும் ஒரே டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ப்ளேன்னு கொடுத்த பிறகு இந்த வருது இல்லை, அப்படியே 2 கையில் அந்த ஸ்டார் எங்கெங்கே வருதோ அதை கிளிக் பண்ணினே இருங்க. 30 செகண்டு தான், சும்மா கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக கிளிக் பண்ணே வந்தால் ஒரு 100 வந்துடும். இந்தமாரி எனக்கு 50 இருக்குன்னா 50, 100, 5000 கிடச்சிரும், ஓகேவா? அதுமாதிரி இது வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த பாட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் நான் பண்ணுறதில்ல, ஆனால் டெய்லி பண்ணியிருப்பேன். 130 எனக்கு கிடச்சிருக்கா, இன்னும் எனக்கு 50 இருக்குது. இந்தமாரி ப்ளம்மு பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமி இதுக்கப்புறம் பண்ணுவீங்களான்னு தெரில, சும்மா அதை வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த கேமி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, கேமி இதோ இருக்குது. கேமி வந்த பிறகு இதில் வந்து எப்படி ஒன்று தெரில, ஓகேவா? இங்கே ஓப்பன் ஆப் இருக்குல்ல, இந்த ஓப்பன் ஆப் கொடுங்க. ஓப்பன் ஆப் கொடுத்த பிறகு இங்கே மைனிங் இருக்கும். மைனிங் கொடுத்த பிறகு இது இப்போ இன்னும் ஒரு 3-4 நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் அகைன் வந்து கொடுப்பாங்க. இங்கே மைனிங்னு இருக்கும், ஓகேவா? ஆல்ரெடி மைன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நான் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மைனிங்னு இருக்கும். மைனிங் கொடுத்த பிறகு இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு எவ்வளோ லூட்டு வந்து பர் ஹவருக்கு மைன் ஆகுது, எவ்வளோ லூட்டு இங்கே வந்து இது வந்து பேலன்ஸ், ஓகே? எனக்கு 600 ஆகிட்டு இருக்குது. அந்தமாதிரி இதை மட்டும் சும்மா ஜஸ்ட் பண்ணுவீங்க. இம்பார்ட்டண்ட் தான், ஏன்னா இங்கே 2 நாளில் முடிய போகுது, ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எங்கே பாருங்கள், டோட்டல் ப்ரைஸ் பூலில் 58% மைனாக இருக்குது. இன்னும் ஒரு 42% இருக்குது. அதனால் இந்த 2 நாளை வந்து இன்னும் 4 நாள் அந்தமாரி எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சும்மா ஜஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? கேமி முடிஞ்சது. கேமி முடிஞ்ச அப்புறம் இது 3 பார்த்துருக்கோம். எது கேமி, ப்ளம்மு, சீட் ஆப்பு. இப்போ வந்து இந்த மீம்ஃபை வாங்க, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாம் அதான் இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மீம்ஃபை வந்த பிறகு அதே எங்கள் மெனு கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்ட் ப்ளேயிங் கிளிக் பண்ணி ப்ளேன்னு வரும். ஸ்டார்ட் ப்ளேயிங் ஓகேவா? நான் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எதுவும் புரியாது, 2 நிமிஷம் பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா? இப்படி வந்த பிறகு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 3000 சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம், நான் அதை கரெக்டாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இன்னொரு அக்கௌண்ட்லேயே பண்ணுறோம் புதுசாக.
வந்துச்சா? இப்போ ப்ளே அண்ட் கொடுக்குறேன். இப்படி தான் வருது கிளைம் போனஸு. ஒரு 10,000 காயின்ஸு. நான் யார் என்ன ரெஃபர் பண்ணுறீங்கன்னு காமிக்குது. கிளைம் போனஸ் கொடுத்த அப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இங்கே வந்து என்னென்ன அப்படி தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 5000. இந்த 5000 வரைக்கும் நீங்கள் டேப் பண்ணால் இந்த லெவல் 1 முடிஞ்சு லெவல் 2க்கு போகும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து 1000 தான் இப்போதைக்கு டேப் பண்ண முடியும். அதாவது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 தான். 1000 முடிஞ்ச அப்புறம் அது மறுபடியும் ரீஃபில் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்னொரு 1000 வந்து நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ணால் என்ன இப்போ அப்படியே சொல்கிறேன் பாரு. இப்படி டேப் பண்ணால் 1 ஏறுதா? இதா இங்கே கிளிக் பண்ண இங்கே வந்து மைனஸ் ஆகிட்டா இருக்குங்க பாரு. இங்கே மைனஸ் ஆகிட்டா இருக்குங்க பாரு. இதுதான். ஓகேவா? இதுதான். இந்தமாரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணால் கடைசி வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், இங்கே பூஸ்டர்ஸ் இருக்கா, பூஸ்டர்ஸ் கிளிக் பண்ணி இந்த டேப் பாட்டு இது வாங்குற வரைக்கும், இந்த 2 லட்சம் வர வரைக்கும் அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு மைனிங் பண்ணுங்கள். இந்த டேப் பாட்டு வந்ததுன்னா ஈஸி. நான் அப்படி சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி உங்களுக்கு வந்து இந்த டர்போ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. இந்த 10,000 காயின் நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்கல்ல, அதை வச்சு இந்த டேமேஜை வந்து, அதாவது இங்கே வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணால் 1 தானே போகுது. இந்த பூஸ்டர்ஸில் வந்து இந்த டேமேஜை கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணால், அப்கிரேட் கொடுத்தா இப்போ 2ஆக போகும். காமிக்கிறேன் பாரு, 2ஆக போகுது. அதேமாதிரி தான் டேமேஜை வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். அகைன் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ எனர்ஜி கேப்பையும் ரீசார்ஜிங் பீடியும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். அப்கிரேடு இந்த ரீசார்ஜிங் பீடியும் அப்கிரேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அப்கிரேட் பண்ணிட்டு இந்த எனர்ஜி கேப்பையும் மறுபடியும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தியா, அதனால தான் புதுசாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எனர்ஜி கேப்பும் அகைன் எனர்ஜி கேப்பே 2000 கொடுத்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மக்கிட்ட இப்போதைக்கு 1000 தான் இருக்குது. இந்த 1000 தான் 2 லட்சமாக நம்மளுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? எப்படின்னு சொல்கிறேன். அதே மறுபடியும் பூஸ்டர்ஸில் போய்ட்டு நமக்கு இந்த தலைவருங்க பார்த்தியா டர்போ, இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி கிளைம் பூஸ்ட் கொடுங்க. கிளைம் பூஸ்ட் பிறகு இதை பார்த்தியா மந்திர ஜெல்லு மாதிரி, ஜெல்லாக என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணால் தலைவன் ஓப்பன் ஆகிடுவான். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஒரு 4 விரலை டப்புன்னு தட்டினே இருக்கணும். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு 4ஆ 3ஆம் தெரியல நமக்கு. அது வந்து இன்ட்டு 10 40 பாருங்கள். சரி, பார்த்துனே இருங்க. 40 வருதா? இந்தமாரி டெய்லி நமக்கு வந்து 3 டர்போ கொடுப்பாங்க. ஐயோ, இது என்ன ஆச்சுன்னா, இங்கே 5000 வந்து கண்டினியூ பிளேயிங் கொடுத்து இங்கே 5000 இருந்ததில்ல, அது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதனால் இப்போ வந்து 2 லட்சம் லெவல் 2 வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, பரவாயில்ல. இப்போ டர்போ 2 கொடுத்துட்டு கிளைம் பூஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த இது ஓப்பன் பண்ணிட்டு டக்கு தட்டிங் எடுக்கணும். தட்டிங் எடுத்த பிறகு 2 லட்சம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. காசுனா சும்மா வருது, பல வைங்களா சும்மா எப்படி வரும்? மறுபடியும் கொடுத்த இது வந்து டர்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே 500 இருக்குல்ல, 2000 நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த 2000 என்ன பண்ணணும்னா, இந்த 500 வந்து காலி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த 500 இப்படியே தட்டி காலி பண்ணிட்டோன்னா இது 0 ஆகிடும். 0 ஆன பிறகு இந்த ரீசார்ஜ் கொடுத்து மறுபடியும் ஒரு 2000, இந்த மாரி பார்த்தோன்னா ஒரு 6000 வரும். ஒரு நாளைக்கு ஒரு 40,000னா 5 நாள் ஒரு 2000 கிடச்சிடும்ல. 2 லட்சம் கிடச்சிடலாம். அந்த 2 லட்சத்தை வாங்கி இந்த டேப் பேட்டு வாங்கிடணும். 2 லட்சம் வந்த பிறகு டேப் பேட்டு வாங்கிடணும். அந்த டேப் பாட்டு வாங்கின பிறகு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். என் ஒரிஜினலில் கொண்டு போயிடுறேன். ஓகே, வந்துட்டேன். இப்போ நான் வந்து பாட்டு வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஓகேவா? இங்கே வந்து இருக்கும், இங்கே இருக்கும் டேப் பாட்டு. ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணால் 3 மணி நேரம் அது ஓடும். ஓகேவா? 3 மணி நேரம் ஓடும். அந்த 3 மணி நேரம் ஓடின பிறகு நம்மளுக்கு இங்கே இந்த வீடியோ அதான் இந்த இந்த ஏர்ட்ராப் உள்ளே வந்தோடனே நான் கிளைம் பண்ணியிருப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு தெரில.
1,94,000 சம்திங் ஏதோ க்ளைம் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்தமாரி க்ளைம் பண்ணிட்டு இன்னொரு டைம் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி நேரத்துக்கு இது ரன் ஆகும்னு வச்சுங்களேன். ஃப்ரீயாக அது ரன் ஆகும். இதுலேயும் அப்படியே டேப் பாட்டை யூஸ் பண்ணிட்டு இதை பற்றி அது இருக்கா இந்த டர்போ வந்து நான் சும்மா இப்போதைக்கு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் 90 வரும் எனக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 22 லட்சம் இருக்குது. இந்த 22 லட்சம்னு சொல்கிறத விட இதில் வந்து ஒரு 4 ஜீரோ மைனஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஏன்னா அவனுங்க வந்து கம்மி பண்ணுவானுங்க லாஸ்ட்டில். இந்த 4 ஜீரோ மைனஸ் பண்ணிட்டா சும்மா இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். வந்து இதை தான் நடக்கும்னு நான் சொல்ல. இப்போதைக்கு என்கிட்ட வந்து 221 காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 221 காயின். இது வந்து ₹1 போனால் கூட ₹200. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இன்னும் இது எவ்வளோ 2-3 மாதம் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம். இந்தமாரி பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு மீம் 5 முடிஞ்சிச்சு. அடுத்த தலைவன் யாருக்கிட்ட டேப் ஸ்வாப். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். டேப் ஸ்வாப் இம்பார்ட்டன்ட் தான். டேப் ஸ்வாப்பில் என்ன பண்ணலாம்? டேப் ஸ்வாப் இதோ இருக்குது டேப் ஸ்வாப்பு. ஐயோ, உள்ளே வந்துட்டு ப்ளே கொடுத்தோன்னா ஓகேவா? இதில் வந்து ஏதோ உங்களுக்கு சம்திங் தான் கம்மியாக தான் கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்து நீங்கள் பூஸ்ட்டு கொடுத்து நீங்கள் இதில் வந்து டேப் பாட் இதுலேயும் டேப் பாட் வந்து 2 லட்சம். ஆனால் இதில் வந்து டாஸ்க்குன்னு கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டாஸ்கில் போய்ட்டு ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பண்ணால் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவும் கொஞ்சம் சீரியஸாக இது பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குன்னா மற்றபடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நாட்காயின் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தது. நிறைய பேருக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுத்து. அதே மாதிரி அதே பேக்ரவுண்டு அதே இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்காயினும் பண்ணுங்கள். ப்ளே எஸ்காயின் ஃபஸ்ட்டு சொன்னதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பண்ணோம். இது வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது சும்மா பண்ணுங்கள். எஸ்காயின் இதுலேயும் வந்து ஒரு டேப் பாட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து 10 லட்சம் வந்து காயின் தேவைப்படுது. அதனால தான் நான் இது கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாகுது. 10 லட்சம் வந்த பிறகு பாட் வாங்கி போட்டால் அது மைண்ட் பண்ணிட்டே இருக்கும். இதில் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக அதுவே மைண்ட் பண்ணும். ஆனால் வாங்கிறதுக்கு 10 லட்சம் தேவைப்படுது. பார்ப்போம். இப்போதைக்கு எவ்வளோ தான். மற்ற என்ன இருக்குன்னா செயின் வந்து இப்போ லிஸ்ட்டாக போகுது. அதனால் இதை விட்டுருங்க. அப்புறம் அந்த சைபர் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, இதையும் விட்டுருங்க. ஏன்னா அது வேஸ்ட்டு தான். வேறு என்ன இருக்குன்னா க்யூப்ஸு அதுவும் சும்மா ட்ரை பண்ணுங்கள். அது எப்படின்னா அதை சொல்லிடுறேன். க்யூப்ஸு இது இருக்கா? இதில் வந்து ப்ளே கொடுத்தா ஸ்டார்ட் கொடுத்து ஒன்றும் இல்லை. இது அங்கே பாக்ஸ் மாரி இருக்குல்ல, அங்கே சும்மா கை வச்சுன்னே இருந்தால் அது மண்ணை அடிச்சுன்னே இருக்கும். எப்போனா ஒரு டைம் வந்து நின்றோம். மறுபடியும் கையை எடுத்துகிட்டு மறுபடியும் கை வைக்கணும். அவ்வளோதான். இது வந்து எந்தளவுக்கு தருன்னு தெரியல. சும்மா போர் அடிக்கும் போது ரொம்ப போர் வச்சா அந்தமாரி வந்து கேம் ஆடிங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ விட்டு நின்றுச்சா நான் மறுபடியும் கை வச்சு முடிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் இப்போதைக்கு வீடியோ. இதில் சொன்ன மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கேன்? சீடு ப்ளம்மு அந்த கேம் 5 இந்த அப்புறம் என்ன சொன்னேன் இந்த மீம் 5 சீடு கேமி முடிப்போது. ஆனால் மறுபடியும் ஆரம்பிக்கும். இந்த ப்ளம் இந்த 4 வந்து இம்பார்ட்டாக பண்ணுங்கள். வேறு இந்த 5 இது இந்த டேப் ஸ்வாப் இருக்குல்ல 5 இந்த 5த்தையும் உட்காந்து நல்லா பண்ணுங்கள். அவ்வளோதான்.